வயிற்ற கிழிச்சு குழந்தைய வெளியில் எடுத்துட்டு தைக்காம இருக்கிற ஒரு கண்டிஷன்ல கூட யாரோ ஒருத்தன் பேம்பர் பண்ணக்கூடிய கிட்டாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் வளர்ச்சியா? ஈக்குவல் ஏஜில் இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணணுங்கிறீங்க. ஒரு வயசு தான் அதிகபட்சம் கூட இருக்கலாம், 2 வயசு தான் கூட இருக்கலாங்கிறீங்க. இந்த பையன் எப்படிமா அவங்க அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுவான்? பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கும் அவளோட பேர் தான் வைக்கிறாரு. என் பேரை வச்சிருக்கலாம்ல. ஏன் குழந்தைக்கு கிடைக்கிற அந்த செல்லம்லாம் எனக்கும் கிடைக்கும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நான் அடிக்கடி அவங்க கிட்ட கேட்பேன், குழந்தை பிறந்தா நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு அப்புறம் தான் குழந்தை அப்படின்னு ஆனா இப்ப நிறைய கேட்டு பேர் கேட்டுக்கிறீங்களோ? டெலிவரி ஆகுது. எனக்கு டெலிவரி முடிஞ்சோன்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, டெலிவரி ஃபுல்லாக நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி தான் அவங்க ஃபுல்லாக என் கூட தான் சார் இருந்தாங்க. இது நல்ல விஷயம் தானே. பேபி பிறந்து பீடியாட்ரிஷியன் பார்த்து பேபி அப்படி கொண்டு போறாங்க டாக்டர். சரி, நான் இவங்க கையை அப்படி பிடிச்சிருக்கேன் சார், அப்படியே போறாரு. என்ன கொடுமை சரவணன். ஏமா புள்ளையே அவர் கையில வாங்கல, மனுஷன் எக்ஸைட்மெண்ட்ல புள்ளைய போய் தூக்க போக பிள்ளைய மாட்டாரா? பாக்குறதுக்கு வெளியே எல்லாரும் இருக்காங்க சார். டெலிவரி வார்டில் எனக்கு அவர் மட்டும் தானே சார் இருக்காரு. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? குழந்தை இதை காமிச்சிட்டாங்களே. காமிச்சிட்டாங்கன்னா பாகுபலி படத்துல தூக்கி காட்டுற மாதிரி ஏதோ காட்டிருப்பாயம்மா. அவர் ஆசையா கையில வாங்கி புள்ளைய பார்க்க ஆசைப்பட மாட்டாரா? சபாஷ், சரியான போட்டி. ஆனா உள்ள எனக்கு ஸ்டிச் போடும்போது எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரு சப்போர்ட் வேணும்ல சார் எனக்கு. லேபர் வார்டுக்கு முன்னாடி இருந்து காலையில இருந்து அவங்க கூட தான் சார் இருக்கேன். அங்க இருக்க சிஸ்டர்ஸ் கூட என்ன பாராட்டினாங்க, பரவாயில்ல நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்ட்டு. என்ன அந்த இடத்துல நான் சொல்ல வரேன்னா, இவ்வளவு நேரம் ஒன்னையும் பார்த்த மாதிரி தம்பியும் பார்க்க போறேன்றதுக்காக சார் இன்டைரக்ட் டக்குன்னு வெளியே போயிட்டேன் சார். சார் அதெல்லாம் இல்ல சார், வெளியே எல்லாரும் இருக்காங்க சார். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? நான் என்ன சொல்றேன், எனக்கு பயமா இருக்கு, என் கூட இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? போயிருக்க மாட்டாரு சார். அப்புறம் ஆனா நான் நான் தான் சொல்லி- சரி போங்கன்னு சொன்னேன். ஓ பூரானே போச்சுன்னது இதான். மணி என்ன மணி இது? சார் அப்படி சொல்றது தான் சார். இருந்தாலும் அவங்க இல்லம்மா நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லணும் சார். சார் அதை சும்மா டெஸ்ட் பண்ணி பாக்குறது தான் சார். போறீங்களா போலியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறது தான். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? வயிற்ற கிழிச்சு குழந்தைய வெளியில் எடுத்துட்டு தைக்காம இருக்கிற ஒரு கண்டிஷன்ல கூட இவன் எப்படி ஆளு அப்படின்னு டெஸ்ட் பண்ற புத்திசாலித்தனம் இருக்கே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சின்னதா ஒரு ஐஸ்கிரீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஒரு 6 மாசமா எனக்கு வாங்கி கொடுக்காம இருக்காரு. ஏன்னா அது வாங்கி கொடுத்தா அவளும் கேட்பா, அவ சாப்பிட்டானா அவளுக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்றதுனால எனக்கு வாங்கி கொடுக்காம இருக்கா. அது தப்பு தானே? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எனக்கும் தான் ஐஸ்கிரீம் பிடிக்கும். அவளை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது, அதனால இப்போ வேணாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்கிறா. அவள் கோவத்தில் அதோட ஐஸ்கிரீமே வேணான்னு வேணும்னு சொல்லிடுவா. அவ தான் ஸ்கூல் போயிடுவாள்ல. நான் வீட்டில் தானே இருக்கேன். அப்போ நீங்க ஆஃப்டர்நூன் வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. நான் அவளுக்கு தெரியாம சாப்பிட்டுருக்க போறேன். அப்போ அவளுக்கு சளியே பிடிக்காதுல்ல. ஓ, நீ அப்படி வரியா? இந்த மைண்ட்ல எப்படி எதுவும் இருக்கோ, பாப்பாவே புள்ளையே சாப்பிடல, அப்புறம் உனக்கு மட்டும் என்ன ஐஸ்கிரீம் வேண்டியது? கரெக்ட், அதுதான். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. என் பொண்ணுக்கு கிடைக்கல உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தாட். அப்படிலாம் இல்லைங்க. ஆனா ஆண்கள் என்ன பண்றீங்கன்னா மைண்டை ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறீங்க. பொண்ணை விட்டுட்டு ஏமாத்திட்டு கொடுக்கணுமான்ற அதை தான் கேட்குறாங்க. இதை ஓப்பனா சொல்றதுல என்ன இருக்கு? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இல்ல நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் சார். அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும். இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்கள ஓயணுன்னு வெறுப்பேற்றுவாங்க சார். அப்புறம் நான் ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் ஃபூல். இல்ல சார் அப்படிலாம் இல்ல இல்ல பண்ணலன்னா கூட நீங்க பரவாயில்ல சார். நீங்க இந்த பேசுற டோன்லயே தெரியுது, நிச்சயமா நீங்க மம்பிள்த்திருப்பீங்க. சாம்பார் அப்ப எனக்கு அவரோட மைண்டில் அந்த இமோஷன் இருக்கு. என் மகள் வந்து அவளால் ஆசைப்படுற ஒன்று அவளால் உடல்நிலையால் சாப்பிட முடியல, அப்போ நானும் சாப்பிடல போட்டும் அப்படின்னு விடுறாரு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கும் அவளோட பேர் தான் வைக்கிறாரு. என் பேரை வச்சிருக்கலாம்ல. பொண்ணு பிறந்தா லக்ஷ்மி பிறந்த மாதிரி சொல்லுவாங்களே சார். அதனால அந்த சென்டிமெண்ட்ல வச்சேன். ஸோ நல்லா இருக்கும்னு, அதனால நல்லா போறது அது ஒரு நம்பிக்கையாவே ஆயிடுச்சு எனக்கு. இப்ப நான் பொண்ணு இல்லையா? How do I tell you? எனக்கு என்னன்னா எங்க அப்பா வைக்கல, அட்லீஸ்ட் நீயாவது வச்சிருக்கலாம்ல. பொம்பளைக்கு அடக்க இருக்க, போக்கிருத்தனம் இருக்க கூடாது. ஏன் உங்க பிள்ளை பேர் தானமா வச்சிருக்காரு? அப்ப என் பேர் யாருதான் சார் வைப்பாங்க? தம்பி எங்கேயாவது இந்த பொண்ணு பேரை வைங்க தம்பி. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. நெக்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது என் பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணு. முடியாது ஒத்துக்க மாட்டேன். மருமகள் வந்து மாமியார் கிட்ட எப்பவுமே சண்டை போடுறதா இருக்கும். இவளுக்கும் என் பொண்ணுக்கும் தான் எப்பவுமே சண்டை நடந்துட்டு இருக்கும். அதுக்கு காரணம் அவர்தான். What nonsense you are talking about? தூங்கும்போது என் பக்கத்தில் தூங்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுவோம் சார். அதுக்கு சண்டை வரும் சரிங்க. காரில் ஃப்ரண்ட்டில் உக்காரத்து சீட்டுக்கு இப்போ வரப்போ கூட கார் ஃப்ரண்ட்டில் சீட்டு உக்காரத்துக்கு சண்டை வரும். சரி, எனக்கு பிறந்திருக்கிறது கேர்ள் பேபி.
ஸோ அவர் வந்து லிட்டில் பிரின்சஸ் மாதிரி அவளை ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு அப்பா இல்லைல்ல, அப்போ நீ தானே அந்த இடத்துலேருந்து பார்த்துக்கணும். என்ன கொடுமை சரவணன். அப்பா முறையில் உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணி தான் தருவேன். நான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. அந்த அவரை இடத்த என்னால் பிடிக்க முடியாது. நல்லா இருப்படா போடா. என்னாச்சு சந்தியா? ஒருவேளை அப்பா இறந்த பிறகு ரொம்ப அது மாதிரி இமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருச்சா? கரெக்ட். எனக்கு அந்த அப்பா ஃபீலிங் இப்போ இல்லாத மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது கஷ்டமாக இருக்கு. அப்படியா? அப்படித்தான். என்னோட பாப்பாவை கேர் பண்ணும்போது கூட நான் அந்த இடத்துல எங்கள் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா இருந்துதான் இதை பண்ணியிருப்பாரு. நான் ரொம்ப அப்பா கூட ரொம்ப எமோஷ்னலாக இருப்பேன். உங்க கணவர் உங்களோட அன்பாக இருக்க வேண்டும்ங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனா அதையே குழந்தையோட கம்பேர் பண்ணி அதை வேலிடேட் பண்றீங்கிறது தான் கேள்வியா இருக்கு. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். மேபி எனக்கு அவர் மேலே இருக்க பொசசிவ்னஸாக இருக்கலாம். அதுதான்மா, அது சிக்கல் இல்லையா ஒரு கட்டத்துல? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்ப மத்தவங்கள்ட்ட எல்லாம் அந்த போட்டிக்கெல்லாம் நீங்க போறது இல்ல. இல்ல அந்த மாதிரிலாம் ஓ, போகும். உங்கள் இடத்த அவங்களாலாம் பிடிச்சிட முடியாது. பிடிச்சா உங்க மகளால தான் பிடிக்க முடியும். ஆமா, இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. பிடிச்சுக்கிட்டோம். அதுதான் என்னால ஏத்துக்க முடியலன்ற. அடம் பிடிக்கிறிய நீ. அவங்களுக்கு என்னன்னா ஒரே ஆள் இவ தான் என் புருஷனை எங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கான பவர் உள்ள ஆளுன்னு மகளை நினைக்கிறாங்க. என் பொண்ணு பிறந்து 3 years வரைக்கும் கூட அந்த அஃபெக்ஷன் அதிகமாக அவகிட்ட இல்லை. 3 years ஆஃப்டர் வந்து ஒரு பட்டன் பேட்டரி ஒன்று முழுங்கிட்டா. 2-3 ஹவர்ஸில் அது ஈரம்பட்டு துரு பிடிச்சி ஒன்று ஸ்டொமக் வந்து ஹோல்ஸ் ஆகிடும், இல்லைன்னா பேட்டரி பல்ஸ்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குன்னாங்க. அவ்வளோ நானும் சிஎம்சியில் அழுவாத இதுவே இல்லை. இந்த பயம் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அவன் மேலே ஒரு சைக்கிள் ஓட்டுறப்ப கூட அந்த பயம் இருக்குது. இந்த அஃபெக்ஷன் அவள் மேலே இன்னும் அதிகமாயிடுச்சு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பட் ஆனால் அவருக்கு குழந்தை மேலேயே இவ்வளோ பாசம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இது வரைக்கும் தெரியல சார். இதனால தான் அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்றது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. உங்க இன்செக்யூரிட்டி தான் எங்கேயோ ஒரு ரோல் ப்ளே பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அவரு அன்பை குறைச்சிக்கிட்ட மனுஷன் மாதிரி தெரியலையே. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாதா? ஈக்குவல் ஏஜ்ல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணணுங்கிறீங்க. 1 வயசு தான் அதிகபட்சம் கூட இருக்கலாம், 2 வயசு தான் கூட இருக்கலாங்கிறீங்க. இந்த பையன் எப்படிமா அவங்க அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுவான்? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. பையனுக்கும் என் பொண்டாட்டி எங்க அம்மா ரோல் பண்ணணும்னு தான் ஆசை. சொன்னானா மட்டும் என்ன ஆகும் மணி? என்னடா கேட்ட? முடியாதுதான் சார். அது அப்புறம் ஏன் அதை முடியாது. எதிர்பார்க்குறீங்க? அதான் முடியாதே. நாங்க என்ன சொல்ல வரோம்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா டிரான்சிஷன் ஆகும். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? எங்க அப்பா ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் அப்படி தூக்கி வச்சுட்டு நடந்துட்டோ அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கவங்க ஜென்ஸ் மாறி இருக்காங்கல்ல சார். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. நாங்க லைக் பண்றோம்ல, இப்படி இருக்கணும், எங்களை பேம்பர் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி மேபி அவங்க அந்த மாதிரி மாறுறதுக்கு சான்சஸ் வரும்லன்னு சொல்றேன். மாற முடியாது. நீங்க என்னன்னா ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கு எனக்கு. உங்கள் அம்மாக்கள் அன்பை எதிர்பார்த்ததை விட மரியாதையை தான் எதிர்பார்த்தார்கள். உங்க அம்மாக்களுக்கு அது அவ்வளவு கிடைக்கல. உங்களுக்கு அவன் மரியாதை கொடுக்குறேன், அதை தாண்டி எனக்கு இந்த ரொமான்டிசேஷன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு அதுதான் growth. கரெக்ட். இப்ப அதை நீங்க செலிப்ரேட் தானே பண்ணணும். நீங்க அதை ஏன் கம்ப்ளைண்ட் ஆக்குறீங்கன்னு தான் கேக்குறேன். கிரெடிட் கொடுக்குறோம் சார். இப்போ நாங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னு அடுத்த சொல்றோம். ஸ்டேஜ் என்ன? அதுதான் எங்களையும் பேம்பர் பண்ணோம், எங்களையும் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கணும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நீங்க எதிர்பார்க்க வேண்டியது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நீங்க ரொமான்டிக்கா இருங்கலாம் வேற. ஆனா நீ என்னை கொஞ்சம் என்னை பேம்பர் பண்ற ஆளா வரணும். நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா, நீங்க மெண்டலா? யாரோ ஒருத்தன் பேம்பர் பண்ணக்கூடிய கிட்டாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் வளர்ச்சியா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏன் குழந்தைக்கு கிடைக்கிற அந்த செல்லம்லாம் எனக்கும் கிடைக்கும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? மூஞ்சி மாறையும் பார், பண்ணி பெறலாம் பண்ணி. செல்லமா தானே வளர்ந்தோம். எவ்வளவு நாள்ல வளர்ந்து முடிப்பீங்க? வளர்கிறீர்கள், வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. எப்போ வளர்ந்து முடிப்பீங்க? உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். ஏன் புள்ள மேல பொறாமப்படுற அளவு நீங்க அந்த கொஞ்சலையும் அன்பையும் எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போ அவர் எங்க போனாலுமே வந்துட்டு பாப்பா வரணும். இல்ல புரியல. இப்போ நான் ஒரு படம் பார்க்கறேன்னா அது பாப்பாவும் பார்க்கணும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் பார்க்கறேன்னா பாப்பாவும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. பாசம்மா பாசம். நான் ஓகே ஒரு 10 டைம்ஸ் போனா 1 டைம் நம்ம மட்டும் போலாம்னா நமக்கே அது கில்ட் ஆகிற மாதிரி, பாப்பாவை விட்டுட்டு போறோம், சும்மா போயிட்டு வரலாமேனா பாப்பா வரட்டும். ஐயோ ஐயோ. ஓ நான் அப்போ நம்ம 26 இயர்ல நம்ம பிளேஸ் தான் அப்பதான் போயிருந்திருப்போம். அவங்களுக்கு ஒரு 26 வரும்போது அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல. இப்பயே அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும். ஆக்சுவலா ஏன் நினைக்கிறாங்க ஒரு தெரியல அம்மாவை
கொஞ்சம் கில்ட்டுக்குள்ள தள்ளுற மாதிரி இருக்கு. என்னப்பா சொல்ற? அப்ப அந்த பிள்ளையோட அபிலாஷைகள், நல்லது கெட்டதுகள் எல்லாத்தையும் எதையுமே சொல்ல விடாம இப்ப நீங்க என்னன்னா, அப்ப நீ குழந்தை விட்டுட்டு வருவியா, அப்ப நீ என்ன குட் மதரா? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. இப்ப நீங்க எப்படி பழைய ஃபாதர் இல்லையோ அது மாதிரி உங்க பழைய மதர் இல்ல. புள்ளதான் எல்லாம், அங்கேயே இருப்போம் அப்படிலாம் இருக்க முடியாது. நான் திரும்பி பார்க்குறப்ப எனக்கும் என் கணவருக்குமான ஒரு எனக்கு மெமரிஸ் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரொம்ப பொறுப்பான அப்பாங்கிற மாதிரி ஒரு மூடை காட்டி பெற்றவங்களை வந்து பெற்ற அம்மாக்களை கொஞ்சம் கில்ட்டுக்குள்ளே தள்ளுற மாதிரி ஒரு கேம் இதில் இருக்க மாதிரியே இருக்கு. என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே.